பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, என் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும். தேவன் என் வாழ்க்கையில உண்மையை காண்பித்தது போல என் தலைமுறைகள் வாழ்க்கையிலையும் தேவனுடைய உண்மையை அவங்க பார்க்கணும். இந்த ஆசை இல்லாதவங்க யாருமே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய வசனத்தோடு நம்மை சந்திக்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். அவ்வளவுதான். 1000 தலைமுறை. ஒரு தலைமுறை, 2 தலைமுறை இல்ல, 1000 தலைமுறை. அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? இந்த வசனத்தின் முன்பகுதி சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தையும் உண்மையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். பிரியமானவர்களே, என்ன கற்பனை? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் நீ நேசிக்கணும். அடுத்து உன்னை நேசிக்கிறது போல உன் சகோதரனை நீ நேசி. தேவனை நேசி, சகோதரனை நேசி. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெருசா சொல்லலையே. இது 2ஐயும் செய்தாலே நம்ம பாவம் செய்ய மாட்டோம். 10 கற்பனைகளையும் சரியாய் கை கொள்ளுவோம். அதுக்குதான் அந்த 10 கற்பனைகளையும் இந்த 2 கற்பனைக்குள்ள அடக்கி ஒரு சின்ன கேப்சியூல் மாதிரி அவர் நம்ம கையில கொடுத்துட்டாரு. பிரியமானவர்களே, இந்த 2 சாதாரண காரியம்தான். தேவன் அன்பு கூறணும், முழு மனதோடு அன்பு கூறணும். பாதி உள்ளத்தை கொடுத்தாலாம் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க. 50% தேவனுக்கு, 50% உலகத்துக்கு. தேவனால வாசம் பண்ணவே முடியாது. தேவனை மட்டும்தான் நேசிப்பேன், சகோதரனை நேசிக்க முடியாது. இது சுத்த பொய்யான ஒரு காரியம். தேவனை நேசிச்சா சகோதரர்களை நேசிப்போம். பிரியமானவர்களே, இந்த 2 கற்பனைகளையும் கை கொண்டாலே போதும். அன்பு நம்முடைய உள்ளத்துல எழுதப்பட்டாலே போதும். என்ன ஆசீர்வாதமா நமக்கு! 1000 தலைமுறைக்கு தேவன் இரக்கம் செய்வாரா? அவருடைய உண்மையை காண்பிப்பாரா? ஒரு சின்ன காரியத்தை நம்ம கவனமா செய்துட்டோம்னா பெரிய ஆசீர்வாதம் நம்ம சந்ததிகளுக்கு. நம்ம சந்ததிகள் வாழும்படியாய் தேவனுடைய கற்பனையை கருத்தாய் கை கொள்வோமா? நம்ம அப்பாவுக்கு நம்ம முழு இருதயத்தையும் கொடுத்துருவோமா? பிரியமானவர்களே, அப்பாவை நேசிக்கிறேன் அப்படின்னு பொய்யான ஒரு காரியத்தை சொல்லிட்டு சகோதரனை பகைக்க கூடாது. சகோதரனையும் நேசிப்போம். எப்ப? அப்பாவை நேசிக்கும் பொழுது கட்டாயம் சகோதரர்களையும் நேசிப்போம். பிரியமானவர்களே, இந்த காரியத்துல கவனமாய் இருந்து நம்ம சந்ததிகளுக்கு ஆசீர்வாதங்களை சேர்த்து வைப்போம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, நல ரட்சகரே, ஆவியானவரே, அன்பு தெய்வமே, உடைய கற்பனைகளை கை கொள்றவங்களுக்கு இரக்கம் இரக்கம் இரக்கம்பா. தலைமுறை தலைமுறையா உங்க உண்மையை நீங்க காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியே எங்களுடைய சந்ததிகளுக்கு நீர் உண்மை உள்ளவராய் இரும். உடைய இரக்கத்தை எங்க சந்ததிகளுக்கு காண்பியும் தாதா. உடைய இரக்கமுள்ள கரத்துல எங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க உங்க கற்பனையை கருத்தோடு கை கொள்ள உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஆமென்.